உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புதினா புலாவ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா அலசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் உள்ளவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு பருப்பருன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுத்து இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றாவே உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது இதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த புதினா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததும் 1 கப் அரிசி, நார்மல் சாப்பாட்டு அரிசி, 1/4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புதினா இலை அலசி எடுத்துட்டு இதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு 2-3 விசில் விட்டு நம்ம இறக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதனோட வாசனையே சூப்பராக இருக்கும். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான புலாவ் ரெசிபி. இது ஒரு ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்